என் தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வீர தமிழன். இன்னைக்கு லங்காவியோட டே 5. இன்னைக்கு நம்மளோட டே 5 பெரிய அஜெண்டாலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இன்னைக்கு கேரள் போறது தான் பிளான். யாரெல்லாம் ஷாப்பிங் பண்றாங்களோ பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனோம். நேற்று நான் சொன்னல பவேன்ராக்கு கேக் வெட்ட போறோன்னு. ஆக்சுவலி பவேன்ராக்கு மட்டும் 27 8ஆம் மாதம் பர்த்டே இல்லை, இவரு மோகன செல்வனுக்கும் 27 8ஆம் மாதம் பர்த்டே தான். ஸோ 2 பேர்த்துக்கும் சேர்த்து தான் கேக் வெட்ட போறாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Pavindra Mogan. Happy birthday to you. கேவா பவேந்திரா ஹாப்பியா? காசு ஹாப்பி தான் ப்ரோ. கொடுக்க மாட்டாங்க. சலூக்கு வச்சு பாரு போல ஸ்கூலுக்கு எடுத்து போயிடுவாரு. கேக் வெட்டியாச்சு. அடுத்து என்ன? எவ்ரிபடி ஹேவ் டு கெட் ரெடி டு கோ பேக் கேஎல். இன்னொரு ஹவர் தான் இருக்கு. இன்னொரு ஹவரில் ஏர்போர்ட் போயிட்டு போர்டிங் பண்ணிட்டு இன்னும் 2-3 ஹவரில் நம்ம கேரளில் இருப்போம். ஸோ தட்ஸ் ஆல். வி ஹேட் அ குட் டைம். வி என்ஜாய். ஸோ இப்போ மொத்த டீமையும் கூட்டிகிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. போர்டிங் பண்ணியாச்சு. ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளைட் ஏற போகிறோம். ஃப்ளைட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சு? ஸ்கூல் பஸ்ஸில் ட்ரீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே தான். வேற கல்லு ரோட்டில் விட்டு அந்த மாதிரி பக்கத்தில் அம்மான்னு கத்துனாங்களா? பயந்துட்டாங்களோ பக்கத்தில் இருந்தவங்க? இவங்க தான். ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டோம். ஏர்போர்ட்டில் இருக்கோம். என் ஒய்ஃப் வந்து எனக்கு முன்னுக்கு சீட்டு தான். ஸோ ரொம்ப நேரமாக அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு வெள்ளைக்காரவங்க ஒரு லேடி என் ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் என் ஒய்ஃபை பார்க்க முடியாது. பிகாஸ் ஷீ சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ரைட்? ஸோ நான் வந்து கேட்டேன் அந்த லேடிக்கிட்ட, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்த போல் என்ன பேசினேன்னு. நான் பாட்டுக்கு இயர்ஃபோன் போட்டு பாடி கேட்டுட்டு இருந்தேன். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆனால் அவங்க என்னை குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போதான் புரிஞ்சிச்சு அவங்க என்னமோ சொல்லியிருக்காங்க இதுகிட்ட. இது தெரியாத மாதிரி பாட்டு கேட்டுட்டு இருந்ததுனால அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏர்போர்ட் அவங்கள தாகன் பண்ணாங்களே, உங்க மனநிலைமை எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் மனநிலைமை வந்து ஒண்ணுமே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. புது அனுபவம். பயந்துருப்பீங்களே? பயப்படல. இதுக்கும் பயப்படக்கூடாது. ஒரு கை பார்த்துவோம். கடல் அடைக்க மட்டும்தான் பயப்படும். இவங்க முதல்ல பயந்தாங்களா கப்பை இறங்கும் போது? பல வித்தியை மறைச்சி வச்சிருக்காரு. அதெல்லாம் ஒன்னொன்னா வரும். சீலாட்டினா இருப்பாரு ராத்திரி. ஒரு மாதிரி நிற்கிறீங்க. பேக் விட்டு வந்துட்டீங்களா? எங்கே பேக்கு? நீல பேக்கா?
நான் தான் லக்கேஜில் போட்டுமே. எங்கே பேக்கை காணும்? கப்பை ஏறி கேளுக்கே வந்தாச்சு. இப்போதான் எங்கள் அம்மா என் பேக்கை காணும் எங்கே அப்படின்னு எழுதியிருக்காங்க. இங்கே என்னம்மா பண்ணுறீங்க? லக்கேஜ் எடுக்க வந்திருக்கோம். லக்கேஜ் எடுக்க வந்தீங்களா? ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. நம்ம இப்போ நீங்கள் அமைஞ்சிடணும். நம்புறியா? கடல் தாண்டுனா வேற, கடலுக்கு உள்ள நின்றுட்டு இருந்தா வேற. ஓகே ஓகே. இது ஒரு பேக்கு. 5 ரூபாய்க்கு அப்படியே எடு. பிடிச்சி லப்பாயில் பிடிச்சிட்டான். அப்புறம் வந்து பாருங்க. ஸோ நல்லபடியாக ஃப்ளைட் இறங்கி எல்லாரும் அப்படியே கூட்டமாக வந்து நல்லா வயிறார இந்த நாசிகண்டர் எக்ஸ்பிரஸில் சாப்பிட்டுட்டு அருமையான கடை, அருமையான சாப்பாடு. இந்த செப்பாங்கில் இருக்கிற கடைக்கு வந்து சாப்பிடுங்க. ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான். கடையில் வேலை செய்கிறவங்களும் நல்லா அருமையான அண்ணனுங்க. நன்றிண்ணா, நன்றி. ஸோ கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து சாப்பிடுங்க. ஓகே, இதோட நம்ம vlog முடியுது. திருப்பி அடுத்த vlogல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வீர தமிழன். மீண்டும் சந்திப்போம்.